ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் டிக்கா மசாலா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான வெஜ்ஜீஸை கட் பண்ணிக்கலாம். குடமிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மஷ்ரூமில் மசாலாலாம் கோட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் தயிர் எடுத்துருக்கேன், கெட்டியான தயிர். மசாலாஸ் கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக, காரத்தூள் கொஞ்சம், கஸ்தூரி மெர்ச்சி கொஞ்சம், 1/2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச குடமிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மேலே கோட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காளானை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காளான்லேருந்து தண்ணி இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பண்ணோடனே தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காரத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காளானை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் திக்காக ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.